பின்னாடி அந்த திரைச்சீலைகள்ல தெரிகிற மாதிரியான அந்த ஒரு நீரோட்டத்தின் ஒரு அடையாளத்தை நாம இனி வரும் காலங்கள்ல நம்மளோட தலைமுறைகள் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு விடுகதையா கூட கொண்டு வரக்கூடிய நிலை வரும்ன்றதா இன்னைக்கு நாம உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எத்தனை நாடுகள்ல இன்னமும் குடிநீருக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை நோக்கி அவங்க படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீருக்காக மிகப்பெரிய ஒரு மாபெரும் யுத்தம் நடக்கும் என்பதை பற்றி இன்னைக்கும் பல நாடுகள்ல எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் போராடி முடிந்த இந்த யுத்தத்தின் அடுத்த பரிமாண வளர்ச்சி குடிக்கிற நீருக்காக நாம் அடுத்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் யுத்தம் நடந்தே தீரும் அப்படின்றத பத்தி எச்சரிக்கை விடுகிற எத்தனை விஞ்ஞானிகள் இன்றமும் நீலி கண்ணீர் வடித்த நிலையில தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நீரோட அதோட அர்த்தங்களும் அவசியங்களும் நம்மளோட மனித இனத்துக்கு மட்டுமல்ல, இந்த பூமி பிரபஞ்சத்தில் உள்ள இந்த பூமி பிரளயத்தில் நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இன்றியமையாத ஒன்றாகத்தான் அந்த நீரானது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாற்றுகிறது. நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில அல்ல குறையாது அமுத சுரபியாய் மனித இனத்திற்கு கிடைக்கப்பட்ட இந்த நீரானது பல இடங்களில் இன்னமும் கடலில் வீணாய் கலப்பதை வேடிக்கையை பார்த்து கொண்டுதானே நாமளா இருக்கிறோம். நம்மளோட அடுத்த கட்ட தலைமுறைகள்லாம் நீருக்காக எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் யுத்தத்தை நடத்தவிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்திருந்தோம்னா, நாம இந்த மாதிரியான தண்ணீரை கடல்ல கலப்பதற்கு நாம துணை நிற்க மாட்டோம் இல்லையா. நீரோட்டங்கள் போகிற அந்த பாதைகள் சாக்கடைகளை கலந்து விட்டு நாம நம்மளோட மனித இனத்தை நாம நாசமா போய்கிட்டு இருக்கோம் இல்லையா. நீரோட்டங்கள் அதிக அளவு ஓடிக்கிற அந்த இடத்துல தடுப்பணைகள் கட்டுவதற்கு கூட நாம துடிப்புடன் செயல்பட மறுப்பதற்கு கூட பல நேரங்கள்ல நம்மளோட அடுத்த தலைமுறைகளை நாம பாதுகாக்கிறதுக்கு யோசனைகள் இல்லாத நிலையில தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் விவசாய நிலம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது. அப்படின்ற அந்த ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு கம்பீரமா தடுக்க முடியாத அந்த வெள்ளத்தை கூட களிமண்ணால் கட்டி தடுப்பணைகள் கட்டிய மிகப்பெரிய ஒரு மாவீரனும் நம்மளோட இந்த மனித இனத்துல நம்மளோடு கூட வாழ்ந்து வரலாறான கதையை கூட பார்த்திருக்கோம் இல்லையா. கல்லணையின் வரலாறு, கரிகால கட்டிய அந்த கல்லணையில ஒரு சிறிய கல்லையாவது நாம ஓடுகிற தண்ணியில நிறுத்துவதற்கு நாம முயற்சித்து இருந்தா இன்னமும் எத்தனை ஆயிரம் ஏக்கர்கள் விளை நிலங்கள் வியாபாரத்துல சிக்கி சீரழிஞ்சிருக்காது இல்லையா. இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிற அவ்வளவு நிலைய நாம அடைந்திருந்தாலும் இன்றமும் நமக்கு அந்த ஒரு சராசரியான நிலையில நாம எந்த மாதிரியான ஒரு கோணத்தை நாம எதிர்கொள்றோம். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கைக்கு 1 லிட்டர் பால் தான் 1 லிட்டர் குடிக்கிற தண்ணீரையும் சரி சமமான நிலையில நாம வாங்கி பருகிறதுக்கு நாம தயாராகி அதை கௌரவமா நாம கம்பீரமா காட்சி கொடுக்கும் போல நம்ம இந்த நீரை எந்த மாதிரியான கோணத்துல நாம நீரை வளப்படுத்த முடியும், இந்த நீரை நம்ம எந்த மாதிரியா நாம நம்ம பாதுகாக்க முடியும், இந்த நீர் பலத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு நாம ஒரு பொக்கிஷமா கையில ஒப்படைச்சிட்டு போகணும்ன்றத பத்தி நாம கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இருப்போமா. இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த 2000 வருடங்கள்லயே இந்த நீருக்கு ஒரு பாட்டில் விலை 20 ரூபான்னு நாம கொடுத்து வாங்கி நாம குடிக்கிற நிலைக்கு வந்திருக்கோம் போல. நம்ம அடுத்த தலைமுறைகள்லாம் எந்த அளவுக்கு குடிநீருக்கு ஒரு துளி நீருக்கு கூட மிகப்பெரிய கண்ணீர் பிடிக்கிற நிலையில தானே வரப்போறாங்க. இந்த நீருக்காக போராடின போராட்டங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. ஆறுகளை இணைப்போம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மௌன யுத்தங்களை நம்ம நடந்து அரங்கேறிய இந்த கால சூழ்நிலைகளையும் நாம கடந்து வந்துதான் இருக்கோம். வீணாய் கலக்கிறாக நீரை கடலில் கலப்பதற்கு தடுப்போம் என்று ரோட்ல இறங்கி நாம மறியல் பண்றோம். மறியல் பண்ற எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு பாத்திரத்துல மண்ணை அள்ளி கொண்டு போய் அந்த ஆத்துல நடுவுல கொட்டியிருந்தாலும் 7 கோடி பேர் கொட்டியிருந்தா இன்னைக்கு எல்லா அணைக்கட்டுகளுமே புதியதா களிமண்ணில் உருவாக்கப்பட்டது மாதிரியா உருவாயிருக்கும். நாம எடுக்கிற முயற்சி வெறும் போராட்டத்தோடயே நம்ம போறதுனாலதான் இன்னைக்கு நம்மளோட தலைமுறைகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய லெவல்ல கேள்விக்குறியான ஒரு விடையில நாம இதை கொண்டு செலுத்த போய்கிட்டே இருக்கோம். இது எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கி நாம வரணும் அப்படின்னா விழிப்புணர்வு நாம போதிக்கிறதுனால அல்ல, விழிப்புணர்வு நாம செயல்படுத்துறதுனால